இன்னும் 15 நாள்ல ஸ்வேதாக்கா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. கேலண்டர்ல போட்டிருக்கா. என்னமோ ஜோசியக்காரி பண்ணி பேசிட்டு இருக்க. குறியா சொல்ற? சொன்னதே நீதான் முத்து மாமா. நீதான் கொலையே பண்ண போற. ஏய் லூசா நீ? கொலை பண்ற அளவுக்கு நான் என்ன? எனக்கு அந்த ஸ்வேதா மேல கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது. நான் சொன்னா நீ சொல்லல முத்து மாமா. உனக்குள்ள இருந்த சித்ராக்கா தான் சொன்னாங்க. இன்னும் 15 நாளுக்குள்ள உன் உயிரை எடுத்து காட்டுறேன்னு ஸ்வேதாக்கா கிட்ட உன் உடம்புக்குள்ள இருந்து சவால் விட்டாங்க சித்ராக்கா. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. முத்து மாமா, நீ ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டல்ல? முத்தரசனா நான் பண்ண மாட்டேன். ஆனா முத்தரச உடம்புக்குள்ள சித்ரா வந்து அவ அந்த மாதிரிலாம் பண்ணா நான் மனசரிஞ்சதை தடுக்க மாட்டேன். இங்க பாரு, ஸ்வேதாக்கா உயிரை எடுக்காம சித்ராக்கா உன் உடம்புல இருந்து போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உன்னதான் மாமா கேக்குறேன், சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் வேணுமா வெண்ணிலா? அது இல்ல சித்ராக்கா. அது இங்க பாரு, முத்தரசு மாமாவை வற்புறுத்தாத. நீ என்னைக்குமே என் தங்கச்சி. அத நான் மறக்கவே மாட்டேன். நான் செத்து போன பிறகு முத்தரச மாமா உன்னை கட்டிக்கணும்னு கேட்டப்போ என்னை விட சந்தோஷப்பட்டவ வேற யாரும் இல்ல. அந்த கல்யாணத்துக்காக நான் எத்தனை கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஆசையோடு தான் நான் ஆவியா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்வேதா கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் வெண்ணிலா. இல்ல சித்ராக்கா, வேண்டாம் சித்ராக்கா. சில பேருக்கு சில விதமா சொன்னா மட்டும்தான் புரியும். ஆனா எப்படி சொன்னாலும் அது ஸ்வேதாக்கு புரியாது. அவளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டேன். அவ திருந்த மாட்டா. அவ எல்லாத்தையும் தான் கைக்குள்ள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறா. அப்படிப்பட்டவளை எப்படி விட முடியும்? அதனாலதான் ஒரேடி அவளை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவளோட மூச்சை நான் நிறுத்தினாதான் நீ நிம்மதியா மூச்சு விட முடியும். வேண்டாம் வேண்டாம் சித்ராக்கா. உனக்கு சத்தியம் தானே வேணும்? நீ முத்தரச மாமா கிட்ட கேட்டல்ல, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். சரிக்கா, ஸ்வேதாக்காவை கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கக்கா. இன்னும் 15 நாள்ல அவளை நான் கொல்லுவேன். அவளோட சாவு என் கையில தான். இது சத்தியம்.
முத்தரசு சொன்னா கேளு. இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நில்லுப்பா. இங்க பாரு முத்தரசு, சொன்னா கேளு. அந்த சித்ரா ஆவிய அடிச்சு விரட்டணும். அப்படி விரட்டினா மட்டும்தான் எல்லாரும் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா உன்னையும் சேர்த்து அவ கொலைகாரன் ஆக்கிடுவாப்பா. விரட்டிடுவியா? விரட்டிடுவியா? விரட்டிடுவியாடி? ஏய் சித்ரா, விடு அவளை. என்ன சத்தம்? உன் சத்தம் வந்தது, கொரவலைய கடிச்சு துப்பிடுவேன். என்கிட்ட அத பண்ணு இத பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கியா? யாரு வந்தாலும் சரி, முத்தரசு மாமா உடம்புல இருந்து நான் போக மாட்டேன்டி. நீ எந்த மந்திரவாதி வேணா கூட்டிட்டு வா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்தமும் என் கையில தாண்டி இருக்கு. சித்ரா இங்க பாரு, உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். நீ மாமா உடம்புல இருந்து போயிடு, இல்ல உன்னை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். விரட்டிடுவியா? விரட்டிடுவியா? எப்படி விரட்டுவ? அதுக்குள்ள நான் உன்னை கொன்னுடுவேன். என் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடி நான் வெண்ணிலாவை கொன்னுடுவேன். நான் வெண்ணிலாவை கொல்லாம இருக்கணும்னா நீ மாமா உடம்புல இருந்து போயிடு. கொன்னுடுவியா? வெண்ணிலாவை கொன்னுடுவியா? ஆமா, கொன்னுடுவேன். மரண பயம் வருதா? மரணமும் வரும். பிரச்சனையும் அன்னைக்கு அப்பா ஸ்வேதா ஆண்டிய சாட்டையால அடிச்சு விரட்ட போனாரு. நீ என்ன சொன்ன? அடிக்க வேண்டாம், அவங்க இங்கே இருக்கட்டும் சொன்னியா? அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இன்னொரு தடவை பிரச்சனை பண்ணப்போ கிருஷ்ணன் அங்கிளுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்கள இருக்க சொல்லவும் தான் இவ்வளவு பிரச்சனையும். அவங்க சொல்லி கொடுத்தத வச்சு நீயே குழப்பத்தை உண்டு பண்றியா? இப்ப இங்க வந்து நல்லவ மாதிரி பேசுறியா? இப்ப அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொல்றது, வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றது, இது அத்தனையும் உன்னாலதான். தெரியுமா உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல. அப்படிதான். நீ வேற வீட்டு பொண்ணு, வேற வீட்டு பொண்ணு, வேற வீட்டு பொண்ணு. நீ வேற வீட்டு பொண்ணு, வேற வீட்டு பொண்ணு, வேற வீட்டு பொண்ணு. எங்க அம்மா கையில சாப்பிடுற தகுதி கூட உனக்கு இல்ல. ருத்ரா, ஏன் இப்படி எல்லாம் பேசி அவளை காயப்படுத்துற? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு. ருத்ரா, ருத்ரா நிக்க போறியா இல்லையா? அம்மா போமா, நீங்க அவளையே கொஞ்சுங்க, என்னை யாரும் பார்க்க வேண்டாம். ருத்ரா,
அவ கோவத்துல தெரியாம ஏதோ பேசிட்டு போயிட்டா. பரவாயில்லம்மா, அவளும் உங்களுக்காக தான் பேசுறா, நானும் உங்களுக்காக தான் பேசுறேன். நான் அவகிட்ட கோச்சுக்க மாட்டேன். அவ எனக்கு அக்கா தானே. நீங்க அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. சரி, முதல்ல உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு ஊட்டி விடுறேன். ம். சுவேதா எந்த ரூபத்துல இருந்தாலும் ஆபத்து ஆபத்து தான். சித்ரா நாம என்ன கஷ்டப்பட்டாலும் சுவேதாவை கண்டுபிடிச்சி கொலை பண்ணாம விட மாட்டான். அந்த வெண்ணிலாவை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே அவ என்ன கொல்லணும்னு பாக்குறா. நான் சாகணும், அந்த வெண்ணிலா வாழணுமா? என்ன கொன்னுட்டு அவளை வாழ வைக்கணுங்கிற அந்த ஆசை நிறைவேறவே கூடாது. அதுக்கு பதிலா அந்த அந்த வெண்ணிலாவை கொல்லணும். அந்த வெண்ணிலாவோட சாவை பார்த்து சித்ரா பிரம்ம பிடிச்சு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு காணாம போயிடணும். அதை நான் பார்க்கணும். அது உங்களால முடியுமா? இங்க பாருமா, அப்படி நான் பண்ணினாலும் சித்ராவோட ஆவி உன்னை கொன்னுடும். இல்ல, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன். முத்தரச மாமா கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற வெறி இருக்கே, அந்த வெறியை எனக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கும். எனக்கு வாழ்வா சாவாங்கிறது நான் பாத்துக்கிறேன். ஆனா வெண்ணிலாவை கொன்னே தீரணும். அதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்க. சமயம் நின்ற வீடு சித்ராவோட சக்தி வளையத்துக்குள்ள இருக்கு. அவளோட பாதுகாப்புல தான் வெண்ணிலாவும் இருக்கா. சித்ராவோட நாம நேரடியா மோதி ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும் சாமி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பண்ணிடலாம். உன்னோட வீட்ல ஏதாவது ரகசிய அறையில என்ன கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெண்ணிலாவை கொல்றது சுலபமா போகும். அப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். வரோம் சாமி, வாங்கத்த. குடி. என்ன? ஒன்னும் இல்ல முத்து மாமா. என்ன ஒன்றும் இல்லை? நாளைக்கு வீட்டில் ஏதாவது பூஜையா, விரதம் ஏதாவது இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் இல்லையே. அப்புறம் இது தொட்டாலே இன்னும் விலகி போற. உன்னை சமாதானப்படுத்தினே நான் முயற்சி பண்றேன், புரியுதா? என்ன இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி நெருடலாவே இருக்க. நீ தப்பா நினைச்சுக்காத முத்து மாமா. சித்ராக்கா உன் உடம்புல இருந்துட்டு இருக்கும் போது நீ என் மேல கை வச்சா எனக்கு சித்ராக்காவே கை வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உன்னை புருஷனா உணர முடியல. மரியாதை தான் அதிகமா வருது. செத்தவங்களோட ஆத்மா சாமிக்கு சமமானதுன்னு சொல்வாங்க. அதான் முத்துமாமா, சித்ராக்கா உன் உடம்புல இருக்கிறப்போ நீ எப்படி என் கூட குடும்பம் நடத்துவ? சரி, எனக்கு புரியுது. முத்துமாமா, நான் சொல்றேன்னு சங்கடப்படக்கூடாது. சித்ராக்காவ பேசாம உன் உடம்புல இருந்து வெளியேத்திடு. நான் என்னமோ சித்ராவை கொண்டு வந்து என் உடம்புல ஏற்றி வச்சிருக்க மாதிரி சொல்றேன். நீங்க சொல்லிதான் எல்லா விஷயமும் எனக்கே தெரியுது. சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சித்ரா பாவம் போயிடுவா. இந்த பிசாசு தாலியை கட்டுன்னு உயிரை வாங்காது. அதுக்காக சித்ராக்காவோட ஆவிய நிரந்தரமா உன் உடம்புல வச்சுக்கிட்டே இருப்பியா? அதுவும் இல்லாம சித்ராக்கா உன் உடம்புல இருந்துகிட்டே ஸ்வேதாக்காவை 15 நாள்ல கொன்னுடுவேன்னு சபதம் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு முத்துமாமா, ஸ்வேதாக்கா பண்றது தப்புதான். 1000 தப்பு பண்ணாலும் அவங்கள கொல்றது தப்பு தானே முத்துமாமா?
அவங்கள திருத்தி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் தானே நம்ம கடைசி வரைக்கும் நினைச்சோம். அதானே நம்ம கடமை. அத விட்டுட்டு அவங்கள கொல்றது தப்பு முத்தமாமா. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எந்த உயிரும் இப்படி அநியாயமா போறதுக்கு நான் விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணா? சித்ராக்கா நீ சொன்னா கேப்பாங்க. நீ வா, வந்து அக்கா போட்ட முன்னாடி அன்னைக்கு வேண்டுனல அதே மாதிரி இப்பவும் வேண்டு. நீ என் உடம்ப விட்டு போயிடுன்னு சொல்லு. கண்டிப்பா அக்கா உன் உடம்ப விட்டு போயிடுவாங்க. யோசிக்காத வா முத்துமாமா. சித்ரா, நீ என் உடம்புக்குள்ள வந்தன்ற விஷயமே மற்றவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா இப்ப வெண்ணிலா நீ என் உடம்ப விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற. ஏன்னா அப்பந்தான் நீ ஸ்வேதாவை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நம்புறா. அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனா என் உடம்ப விட்டு போயிடு சித்ரா. ஸ்வேதாக்காக இல்ல, வெண்ணிலாக்காக. அவ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. போயிடு சித்ரா, போயிடு சித்ரா, போயிடு சித்ரா, போயிடு சித்ரா. என்ன வெண்ணிலா, முத்தரச மாமா மனச மாத்த பாக்குறியா? அவரு உடம்ப விட்டு என்ன போ சொல்றியா? உனக்கு பாவம் பார்த்து ஸ்வேதாவை மன்னிக்க சொல்றாரு. மன்னிக்கும் போது மன்னிக்கணும், அடிக்கும் போது அடிக்கணும். அந்த ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்க முடியாது. விட மாட்டேன், விட மாட்டேன். நீங்க பாருங்க சித்ராக்கா, சொன்னா கேளுங்க. நானும் உங்களை விட மாட்டேன். வெண்ணிலா, வழிவிடு. நீங்க இருக்கிறது என் புருஷனோட உடம்புல. உங்களுக்கு வழி விட நான் தயாரா இல்ல. உங்களோட கோபத்துக்கு அவர் தான் பலிக்கடா ஆவாரு. வேணா சித்ராக்கா, சொன்னா கேளுங்கக்கா. வெண்ணிலா, வெண்ணிலா சொல்றத புரிஞ்சுக்கோ. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான்னா அது இந்த வீட்டுக்கு ஆபத்து பண்ணதான் வந்திருக்கான். இந்த வீடு நல்லா இருக்கணும். இது என்னோட வீடு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். என்ன சாமி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம ஏதோ தடவிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்றீங்க சாமி? ஸ்வேதா கேக்குற நல்ல பதில் சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஆபத்தும் வராம நாம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது சாதாரண சாம்பல் இல்ல, மயான சாம்பல். இத உடம்புல பூசிக்கிட்டா அந்த சித்ராவோட கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். மாமா, என்ன திடீர்னு நடுராத்திரியில எந்திரிச்சு வந்து
கேலண்டர்ல ஏதோ நாள் குறிக்கிறீங்க. நீ சாக போற தேதியை குறிச்சிட்டு இருக்கண்டி. முத்துமாமா உடம்புக்குள்ள சித்ராக்கு ஆவி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நினைச்சதை நடத்திரும். அதனால முத்துமாமாவோட கையால அந்த பாவ காரியம் நடக்க கூடாதுன்னு தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அதனாலதான் இப்ப இந்த பூஜை எல்லாம் பண்ண போறீங்களா? பண்ண போறீங்களா இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம். எப்படியாவது பூஜை பண்ணி சித்ராக்காவோட ஆவிய முத்துமாமா உடம்புல இருந்து வெளியில அனுப்புறோம். அக்கா, ஏங்கா நீங்க எப்ப பார்த்தாலும் சிவனடியார் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு வதம் பண்ற காளியா மாறுங்க. ஸ்வேதாலாம் பிறக்கும் போதே கெட்டவளா பிறந்தவ. அவள மாதிரி ஒரு ஆளுக்கு அனுதாபம் காட்டினா கடைசியில பிரச்சனை உங்களுக்கு தான். அவெல்லாம் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் திருந்தாத மனுஷங்கன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட மனசு மாறி கல்யாணம் பண்ணிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அவங்க அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் நல்லது தானே? ஆமா ஆமா, சந்தோஷமா வேற இருக்கணுமாக்கோ. உங்க உயிரை எடுக்கிறதுக்குன்னே பிறந்து வந்தவாவ. அவ சந்தோஷமா இருக்கணும், அவ உயிரை காப்பாத்தணும்னு சொல்றீங்க நீங்க. இந்த விஷயத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் மனசால நாங்க சித்ராக்கா பக்கம் தான் நிக்கிறோம். ஆனா நீங்க ஸ்வேதா பக்கம் நிக்கிறீங்க. இப்ப என்ன பூஜை பண்றதுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? சரி, ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்க நீங்களே சொல்றப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? வரும் பூஜைக்கு. வாங்க வாங்க, நேரம் ஆச்சு. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க வா. என்ன? நான் இப்போ ஒன்னு சொல்றேன், நீ அதை செய்யணும். அப்படி மட்டும் நீ செஞ்சனா நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், சரியா? என்ன பண்ணணும்? வெண்ணிலா இருக்கால, ஆமா, எங்க அம்மா. அவ கட்டின பழைய சேலைய யாருக்கும் தெரியாம என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடு, சரியா? எதுக்கு அம்மாவோட பழைய சேலை வேணும்? ஏய், எடுனா எடுத்துட்டு வர வேண்டியதானே? காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. போடி, போய் எடுத்துட்டு வா. நீங்க எதுக்கு வேணும்னு காரணம் சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ என் செல்ல குட்டி இல்ல, சொன்னதெல்லாம் கேட்கணும். நீ நல்ல பொண்ணு, நீ குட் கேர்ள் தானமா? எங்க பாரு, எவ்வளவு பெரிய சாக்லேட்னு பாரு. இந்தா, இத நீ சாப்பிட்டுக்கிட்டே போய் சமத்து பொண்ணா வெண்ணிலாவோட சாரியை எடுத்துட்டு வருவியா? ஓகேவா? இந்த உத்தரம் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு வேத்த ஆண்டிக்கிட்டையும் நீலம்பரி பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா. அவங்க சாக்லேட் குடுக்கறாங்க, இவ்வளவு பல்ல இழிச்சிட்டு நிக்கிறா. இரு இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன, உன்னால புடவைய எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? இல்ல இல்ல, நான் உன்னை எடுத்துட்டு வர மாட்டேன். எவ்ளோ திமிரு இருக்கணும். கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேனே, எடுத்துட்டு வர மாட்டியா நீ? எடுத்துட்டு வர மாட்டியாடி? உன்னை மட்டும் நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? எங்க பேச்ச கேட்காம இன்னைக்கு அப்பா அம்மானு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? நன்றி கேட்டவ. இங்க பார், நாங்க இங்க பேசுறத பத்தி யார்கிட்டயாவது ஏதாவது போட்டு கொடுத்த கொன்றுவேன். போடி போடி வெளியில. ஓய் நில்லு, இங்க வா. யாராவது ஏன் கூப்பிட்டாங்கன்னு கேட்டா சாக்லேட் கொடுக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லணும். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, சரி? வா. அம்மா அம்மா, நானும் உன் கூட வரேம்மா. நான் தாமரை பூ பறிக்கிறதுக்கு குளத்துக்கு போறேன். நீ எதுக்கு வர? பரவாயில்லம்மா, நானும் வரேன். மா, அவ கைய விடுமா.
என்ன ருத்ரா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த ஸ்வேதாவும் நீலம்பரி பாட்டியும் இவளுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அத வெக்கம் இல்லாம இவ வாங்கிட்டு வரா. இவெல்லாம் இல்லம்மா, சத்தியமா நான் அப்படியெல்லாம் பண்ணலம்மா. பொய் சொல்லாதடி. நீ அவங்க கிட்ட பேசினத, சாக்லேட் வாங்கினத நான் என் கண்ணால பார்த்தேன். இவ வந்த அந்த ஸ்வேதா கூட தான்மா ஃப்ரெண்டு. இங்க பாரு ருத்ரா, பெரியவங்களெல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஸ்வேதா ஆண்டின்னு சொல்லு, இல்லனா சித்தின்னு சொல்லு. இப்படி எல்லாம் பேசாத. தப்பு செஞ்சவ அவளை திட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன திட்டுறாங்க. சரிம்மா, அது என்னவோ இருந்துட்டு போகுது. இவளை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, பூஜை பண்ற நேரத்துல எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? சரி வாங்க, உங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. அதெல்லாம் முடியாது. அவ வந்தா நான் வரமாட்டேன். அவ வரவும் கூடாது. சரி, நீங்க 2 பேரும் வீட்லயே விளையாடுங்க. நேரமாச்சு, நான் போய் பறிச்சிட்டு வரேன். சொன்னா ஒரு வார்த்தையில கேட்கணும். பூஜை நடக்கும்போது இப்படி தடங்கல் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயமா அம்மா பூஜை பண்றேன், இப்படிதான் தடங்கல் பண்ணுவீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க. சாமி, இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரி வெண்ணிலாவோட புடவை. புடவை கைக்கு வந்து சேர்ந்த நேரம் அவளோட சாவு நிச்சயமாயிருச்சுன்னு நம்பலாம். இது கூட எருக்க மூக்கிட்டு இருந்தனே, அது எங்க? ஸ்வேதா தன்னோட கையாலேயே வெண்ணிலாவுக்கு இறுதி காரியம் நடத்தணும்னு விரும்புறா. அதனால அவளே பறிச்சுட்டு வரேன்னு போயிருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் நம்புதிரி சாமி, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்ல? நடக்கும். ஏற்கனவே அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன். வெண்ணிலா தாமரைப்பூ பறிக்க போறத நான் இங்க இருந்து என் மந்திர சக்தியால பார்த்துட்டு தான் இருக்கேன். தாமரைப்பூ பறிக்க போற இடத்துல அவ கால்ல தாமரை கொடி சுத்தி தண்ணிக்குள்ள மூழ்க போறா. அப்படியா? அப்படியா இல்ல, இத நடத்தி வைக்க போறதே நான் தான். பூஜைக்கு தாமரைப்பூ பறிக்க போன இடத்துல சேத்துக்குள்ள காலை வச்சு மூழ்கிட்டான்னு ஊரு முழுக்க கவலைப்படும். ஆனா உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நீங்க கவலைப்படாம இருங்க. நல்ல திட்டம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட முடிவு நம்ம காதை தேடி வரப்போகுது. கண்டிப்பா. வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? வெண்ணிலாக்கா அவங்க கையாலேயே தாமரைப்பூ பறிக்க போயிருக்காங்க. வெண்ணிலா கையாலே தாமரைப்பூ பறிச்சு பூஜைனா அப்பதான் விசேஷம் இருக்கணுமே. எதுக்கு திடீர்னு பூஜை? எதுக்கு? அது வந்து மாமா, உங்க உடம்புல சித்ராக்கா ஆவி இருக்குல்ல, அவங்க வெளியேறி போகணுங்கிறதுக்காக தான் வெண்ணிலாக்கா இந்த பூஜையை பண்றாங்க. நாங்க எவ்வளவோ அவங்க கிட்ட பேசி வேணான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வெண்ணிலாக்கா அது இதுன்னு பேசி எங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அதனால சித்ராக்காவை உங்க உடம்ப விட்டு அனுப்பதான் இந்த பூஜை மாமா. என்னங்கடி, முத்து மாமா உடம்புல இருந்து என்ன விரட்ட பாக்குறீங்களா? அதுக்குதான் இந்த பூஜையா? அழி அழி, எல்லாத்தையும் அழி, தண்ணி ஊத்தி அழி. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நீ தொடப்ப எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ.
அறிவிருக்கா? ஸ்வேதா வெண்ணிலாவை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் நான் ஸ்வேதாவை அழிக்கணும்னு நினைக்கிறேன். வெண்ணிலாக்கு தான் அது புரியாம அவளை காப்பாத்த நினைக்கிறான்னா அவளுக்கு ஒத்து ஊதுறீங்களா நீங்க? அந்த ஸ்வேதா சாக போறா. அதுக்கான தேதியை நான் குறிச்சிட்டேன். நீங்களா நல்லா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புரியல? ஸ்வேதாவை யாரும் காப்பாத்த முடியாது. அவ சாவு. ஏன் எந்த ஸ்வேதா? நான் இப்போ குளத்துக்கிட்ட எருக்கும் பூ பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வெண்ணிலா இதே இடத்துல பூஜைக்கு தாமரை பூ பறிக்க வந்திருக்கா. சரியான சந்தர்ப்பத்துல தான் போன் பண்ணிருக்கேன். வெண்ணிலாவை முடிக்க இதுதான் சரியான நேரம். வெண்ணிலாவுக்கு எதிராக பூஜை பண்ண அவளுடைய பலத்தை பாதியா குறைச்சிருக்கேன். அதனால வெண்ணிலாவை தாமரை குளத்துல அப்படியே தள்ளி விட்டுரு. அப்படி நீ தள்ளி விட்டுட்டன்னா கண்டிப்பா நிமிஷ நேரத்துல ஆள் மரிச்சு போகும். அதுக்கப்புறம் கால்ல தாமரை கொடி சுத்தி மூச்சு திணறி வெண்ணிலா இறந்துட்டான்னு நாம கதை கட்டி விட்டுறலாம். நீ தாமதிக்காம குளத்துல அவளை தள்ளி விடு. சரி, நான் பாத்துக்கிறேன். இதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இது ஏன் கையாலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெண்ணிலா கதை முடிஞ்சதுங்கிற விஷயம் நமக்கு சீக்கிரமா வந்து சேரும். அந்த துயரம் தாங்காம சித்ராவோட ஆவி கண்டிப்பா பலகீனமா மாறும். அந்த நேரத்துல அந்த ஆவிய நாம மொத்தமா கட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த 15 நாள்ல அவளை மேல அனுப்பிட்டோம்னா நமக்கு இனிமே எந்த தடையும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி விமர்சையா முத்தரசன் சுவேதா கல்யாணம் நடக்கும். மாட்னியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையால ஜல சமாதியாக போற. தாமரை கொடி கால்ல மாட்டி நீ செத்து போயிட்டேன்னு இந்த ஊரே நம்ப போகுது. வேண்டாம், வராத. வராத, வேண்டாம், வராத, வராத. விட்டு. உன்னை விடுறதுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உன்னை கொன்னுட்டு அப்புறம் விட்டுடுறேன். வெண்ணிலா, நீ எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு நானும் பாக்குறேன்டி. வா வா வா, தைரியம் இருந்தா இப்ப உள்ள வந்து பாரு. உன் கதைய முடிக்கிறேன், முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது இதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினல. உள்ள வர நினைச்ச
இந்த அம்மனோட சக்தி உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். ஏ ஸ்வேதா, நீ மனுஷியா இருந்தாலும் கெட்டவடி, நான் ஆவியா இருந்தாலும் பாவி இல்லடி. அந்த ஆத்தாக்கு தெரியும்டி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு, என்னை எப்படி கொன்னாங்கன்னு. அந்த ஆத்தா என்ன அழிக்க மாட்டா. ஆத்தா, உனக்கு தெரியும்ல எனக்கு நடந்த அநியாயம், உனக்கு தெரியும்ல என்னை எப்படி கொன்னாங்கன்னு உனக்கு தெரியும்ல, என்னை எப்படி எரிச்சாங்கன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன் புள்ளதானே, இந்த கோயிலுக்குள்ள நான் வருவேன். ஆத்தா, எனக்கு வழிவிடு, எனக்கு வழிவிடு. ஒருவேளை உள்ள வந்தா நான் அழிஞ்சிருவேன்னா பரவாயில்ல, ஆனா ஒண்ணு ஆத்தா, நல்லது அழிஞ்சு கெட்டது வாழக்கூடாது. நீ என்ன அழிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உள்ள வருவேன், உள்ள வருவேண்டி. பேசு 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 பேசுடி. இறக்கமே வரக்கூடாத அளவுக்கு பண்ணல, பண்ணு. இறக்கமே வராம உன் குரவலையை கடிச்சு ஒரு ரத்தத்தை குடிக்கிறேன். அப்பையோ முத்து மாமா, முத்து மாமா, முத்து மாமா, சொல்ல கேளு மாமா. ஐயோ வேண்டாம் மாமா, மாமா, முத்து மாமா, விடு. வேண்டாம் மாமா, முத்து மாமா, சொல்ல கேளு, விட்டு மாமா. வேண்டாம், விடு. சொன்னா புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ மாமா, முத்து மாமா, சொன்ன கேளு. வேண்டாம், விடு. விடுன்னு சொல்றேன்ல வெண்ணிலா, விடு. அப்பா வேண்டாம், போறா, விடு. வேண்டாம் முத்து மாமா, சொன்னா கேளுங்க. அக்கா வேணாக்கா, சொன்னா கேளுங்கக்கா, இதெல்லாம் தப்புக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. ஏய், நீங்க எதுக்கு வந்தீங்க? வெண்ணிலா கிட்ட கொடுத்த வாக்குக்காக தான் நாங்க இதை பண்றோம். தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. முட்டாள் முட்டாள் முட்டாள், உங்களுக்கு தெரியாது, நீங்க சின்ன பிள்ளைங்க. அவ விஷம், அந்த விஷத்தை இன்னைக்கு வேரோட அழிச்சாங்க. அவளை கொன்னாதான் வெண்ணிலா நிம்மதியா வாழ முடியும். இது அவளை பழி வாங்கறதுக்காக நான் பண்ணல, வெண்ணிலா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றேன்.
போயிடுங்க. சித்ராக்கா சொன்னா கேளுங்க. என் முத்து மாமாவை கொலைகாரரா பார்க்க நான் விரும்பல. அதுக்காக நீங்களும் கொலை பழிய சுமக்க வேண்டாம். வேண்டாக்கா, போயிடுங்க. நீங்க ஸ்வேதாக்காவை கொலை பண்ணணும்னு நினைச்சா என் வயித்துல முத்து மாமாவோட 2 குழந்தைங்க வளருது. அத பத்தி கவலைப்படாம என்னையும் என் குழந்தைங்களையும் கொன்னுட்டு அப்புறமா ஸ்வேதாக்காவை கொலை பண்ணுங்க. பாருங்கப்பா, நீங்க எவ்வளவு அன்பானவரு. நீங்க எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. வேண்டாம்ப்பா, இது வரைக்கும் எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல. எனக்கு நல்ல அப்பா அம்மாவா நீங்க கிடைச்சிருக்கீங்க. உங்க 2 பேரும் இழக்க நான் விரும்பல. வெண்ணிலா அம்மாவை கொல்றதுக்கு முன்னாடி என்னையும் கொன்றுங்கப்பா. நீ மட்டும் கொலை பண்ணிருந்தனா உன் மேல தீர்க்க முடியாத பழி வந்திருக்கும். நீ தப்பிச்சிட்ட முத்து மாமா. அந்த பழியில இருந்து நீ தப்பிச்சிட்ட முத்து மாமா. ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். ஏ சித்ரா, என் மாமா மூலமா எனக்கே மரண பயத்தை காட்டிட்டியா? உன்னை எப்படி கதற வைக்கிறேன்னு பாருடி. எப்படி கதற வைக்கிறேன்னு பாரு. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? ஸ்வேதா, ஐயோ என்னமாச்சு? மரண பயத்தை என் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன். சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கேன். இந்த நிமிஷம் நான் உயிரோட இருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. அந்த சித்ரா ஆவி மாமா உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு ரொம்ப அடக்க முடியாது மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா அவ என்ன கொன்னே தீருவாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. முத்தரச மாமா கையால தாலி வாங்கி அவருக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வளைய வரணும். அந்த வெண்ணில தோத்து போய் முன்னாடி நிக்கணும். தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. முத்தரசன் உடம்புக்குள்ள சித்ராவோட ஆவி இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல உன் உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஆமா, அது நிஜம்தான். எனக்கு அது புரியுது. அதுக்குதான் உங்ககிட்ட கேக்குறேன். எப்படியாவது அந்த சித்ரா ஆவியை வெளியேத்துங்க. முத்தரசன் உடம்புல இருந்து சித்ராவோட ஆவியை வெளியேற்றுறதுக்கு என்ன பிரம்ம பிரயத்தனை செஞ்சாலும் முடியாது. என் மந்திர சக்தியால முடியாத ஒரு விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆள் வெண்ணிலா மட்டும்தான். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? வெண்ணிலாவை நீ கொல்லணும்னு நினைச்சியோ அதே வெண்ணிலா கிட்ட நீ சரணாகதி ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. அதுக்கு நீ அவ கால்ல விழுந்து கதறி அழணும். என்ன நீங்க என் காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. என்ன போய் தராதரம் இல்லாத அவ கால்ல விழ சொல்றீங்க? வேற வழி இல்ல ஸ்வேதா. இந்த நிமிஷம் நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நடிக்கிறதுல தப்பே இல்லை. ஓ, அவகிட்ட சரண்டர் ஆகி நான் திருந்திட்டேன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அது இதுன்னு பண்ணி எப்படியாவது நம்ப வை. உன் வார்த்தை சாதுரியத்தால தான் உன் உயிரை உன்னால காப்பாத்திக்க முடியும்.
போறேன். நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட நடிச்சு ஏமாத்துறேன். சித்ரா ஆவிய வெளியேற்றினதுக்கு அப்புறம் முத்தரசம் மாமா கையால தாலியை வாங்குறேன். நடி. சித்ரா ஆவிய வெளியேத்து, முத்தரசன் கையால தாலி வாங்கு. இது உன்னால முடியும், நடக்கும். இது உன்னால சாத்தியம்தான். சரி சரி, இப்பவே போறேன். செஞ்சு முடிச்சிட்டு வரேன். ஜெயிச்சு காட்டுறேன். இந்த ஸ்வேதா தோக்க பொறந்தவ இல்ல, ஜெயிக்க பொறந்தவ. வெண்ணிலா, நீ நினைச்சா சித்ரா அக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். அது எப்படியாவது செய் வெண்ணிலா. என் உயிரை காப்பாத்து வெண்ணிலா. எனக்கு உயிர் பிச்சை கொடு வெண்ணிலா. எனக்கு உயிர் பிச்சை கொடு. எனக்கு உயிர் பிச்சை கொடு வெண்ணிலா. எழுந்துருங்க. ஏய் ஸ்வேதா, போதும் உன் டிராமா. இங்க பாருங்க. கார்த்தி, எழுந்துருங்க அக்கா. என்ன கார்த்தி, ஏன் கார்த்தி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அண்ணி, தயவு செய்து சொல்றேன், சொன்னா கேளுங்க. இவளை நம்பாதீங்க. சதிகாரி, பொய்க்காரி, வேஷக்காரி, இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் சொல்லணுமோ சொல்லலாம். நான் இனிமே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாம் கேட்க மாட்டேன். அதனாலதான் சித்ரா அக்கா என்ன கொல்லவே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நான் அதை செய்வேனா சொல்லு வெண்ணிலா. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. நீ நினைச்சா மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் வெண்ணிலா. அண்ணி, இவளெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அண்ணி. சித்ரா நீ வெளியே போனா கண்டிப்பா அண்ணனை கட்டிக்க சொல்லி வற்புறுத்த தான் இவ போறான். இவங்க பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த கோவத்துல தான் இதெல்லாம் பேசுறாங்க. நீயாவது என்ன நம்ப வெண்ணிலா. அவங்க சொல்றதுல உண்மை இருக்கதானே செய்யுது. ஏன்னா உங்களை எப்படி நம்புறதுன்னே தெரியலையே. உங்க வார்த்தையை எப்பவுமே நீங்க காப்பாத்தினது இல்ல. சரி, இப்ப நான் என்ன செஞ்சா நீ நம்புவ? உங்க மனசாட்சி படி நீங்க ஒரே ஒரு சத்தியம் பண்ணுங்க. இனிமே முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன், முத்து மாமாக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன்னு கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணுங்க. இந்தாங்கக்கா, சத்தியம் பண்ணுங்க. சாமி மேல சத்தியமா, இந்த கற்பூரத்து மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். என் வயித்துல கரு வளர்றது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். இங்க பாரு வெண்ணிலா, நான் எதுக்காக உன்கிட்ட கெஞ்சுறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன காப்பாத்திக்கிறத விட என் வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து என் கூட சாகணுமான்னு யோசிக்கிறேன். நான் பண்ண பாவத்துக்கு பாவம் அது ஏன் கஷ்டப்படணும்? வயித்துல கருவை சுமந்துட்டு இருக்கிற என்ன கொல்றது சரியான நீயே சொல்லு. அந்த பாவம் முத்தரச மாமாவுக்கு வேணுமா? அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் முத்தரச மாமா உடம்புல இந்த நிமிஷம் வரைக்கும் சித்ரா அக்கா இருக்காங்க. நீதான் அந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்து நிறுத்தணும் வெண்ணிலா. அண்ணி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இவளை நம்பாதீங்க. அம்மா வேண்டாமா. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் முடிவு ஸ்வேதாக்காவை காப்பாத்துறதுதான். எப்பாடு பட்டாவது நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன். ஏன்னா என் வயிற்றுலயும் 2 குழந்தைங்க வளருது. உங்களை நான் காப்பாத்துறேன் ஸ்வேதாக்கா. எப்படியாவது சித்ராக்காவை முத்துமாமா உடம்புல இருந்து வெளியில போக சொல்றேன். தேங்க்ஸ் வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பவுமே இதை மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன்.
இங்க பாரு முத்து மாமா, வீட்டுக்குள்ள இப்படி பூஜை நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அத நடத்தாம விட்டா அது தெய்வ குத்தமாயிடும், குடும்பத்துக்கே ஆகாது. அதான் அதுக்கு பரிகாரமா இந்த பூஜை பண்ணிடலான்னு. உட்கார் முத்து மாமா. பரிகாரம் எத்தனை பரிகாரம்? சொன்னா கேளு முத்து மாமா, உட்காரு. எனக்கே சலிச்சு போது போ. வாங்க ஸ்வேதாக்கா, பூஜையில நீங்களும் கலந்துக்கோங்க. வெண்ணிலா. முத்து மாமா, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேள. இப்போ உன் உடம்புல சித்ராக்கா ஆவி இருக்கிறதுனால வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்க. உன் உடம்புக்குள்ள இருக்கிற சித்ராக்கா ஸ்வேதாக்காவும் உன் மூலமா பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. எனக்கு நல்லது செய்யதான் சித்ராக்கா இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பா இருக்கு. அதனால நான் சொல்றத கேப்பியா? என்ன? உன் உடம்புல இருக்கிற சித்ராக்கா ஆவிய வெளியே அனுப்பிடலாம் முத்து மாமா. யாரு யாரு மாறினது? இவளா? இவ மாறிட்டா நீ நம்புறியா? கெட்டவங்க கூட மாறுவாங்க. இவ கேடு கெட்டவ. உன்னை கொல்லாம. மாமா, முத்து மாமா சொன்னா கேளு முத்து மாமா. விடு மாமா. விடு வெண்ணிலா. இல்ல, விட மாட்டேன் முத்து மாமா. நான் முத்து மாமா இல்ல, விடு முத்து மாமா. யார சத்தியம் பண்ணி ஏமாத்துற? இவளை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதுடி. உன் சாவு என் கையில தான். நான் சொன்னதுதான். சொன்னா கேளுங்க சித்ரா அக்கா. நிலா கையெடு. அக்கா வேண்டாம், சொன்னா கேளுங்க அக்கா. வெண்ணிலா, விடு வெண்ணிலா. வேண்டாம் சித்ரா அக்கா, விட்டுருங்க சித்ரா அக்கா. புரியாம பேசாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். விடு. அண்ணா, தயவு செஞ்சு நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்க்கா. முத்து மாமா எனக்காக இருக்காரு, அவர் என்ன பாத்துப்பாரு. நானும் முத்து மாமாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு முத்து மாமா உடம்ப விட்டு போயிடுங்க. அதுதான் எங்களுக்கு நல்லது. அது நல்லது இல்ல. நான் போயிட்டேன்னா உன் வாழ்க்கையை கெடுத்துருவா வெண்ணிலா. விடு. இல்லக்கா, இங்க என்ன நடந்தாலும் சரி, அத நானும் முத்து மாமாவும் பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல வெளியில போயிடுங்க. அக்கா, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கக்கா. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கக்கா. என் மேல சத்தியமா சொல்றேன். தயவு செஞ்சு போயிடுங்கக்கா. உள்ளத்தாச்சி பொண்ணு, நீ சத்தியம் பண்ண கூடாது. கையெடு. உன் பலத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கல, உன் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஏ ஸ்வேதா, என் தங்கச்சி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் போறேன். ஆனா உன்னை விட மாட்டேன். உன் சாவு என் கையில தாண்டி. குறிச்ச தேதியில உன் உயிரை நான் எடுப்பேன். இது சத்தியம்.